திரு இதயத்துல்லா, உங்களுக்கு அந்த சந்தேகம் வரலையா? உங்க பாஜகவோட இணக்கமா இருக்கிறாங்களோன்ற சந்தேகம் உங்களுக்கு தானே முதல்ல வந்திருக்கணும் ஒரு காங்கிரஸ்காரரா? ஆமா, இதுவரையும் தாவேகா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கா? இதுக்கு முன்ன கூட்டணி வச்சிருச்சா? கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பி டீம்ல ஏ டீம்லயே சொல்லிட்டு போயிருவோம். இன்னைக்கு வரையும் கூட்டணி வைக்கல. ஒரு பாஜக ஆதரவா RSS ஆதரவு ஒரு ஆளுநரை அவங்கள பேச வச்சிருக்கு. எதை? யாரு? அண்ணாவை பத்தி, பெரியாரை பத்தி, அம்பேத்கரை பத்தி, அதே மாதிரி வேலுநாச்சியாரை பத்தி பேச வச்சிருக்காரு. இதுவரையும் பேச வைக்க முடியல. இதுவே ஒரு முக்கியமான விஷயமா? அதாவது அவரை மத்திய அரசு 3500 கோடியை நீங்க அவசியம் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல வச்சிருக்காரு. அதே மாதிரி நாங்க இருமொழி கொள்கைன்னு சொல்ல வச்சிருக்காரு. அவர் கேரளாவுடைய ஆளுநராக இருந்தா கூட பெரியார் விஷயத்துல நீங்க எங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்ப ஒரு ஆளுநரை இதுவரை 4 வருஷமா பேசாத இருந்த நிலையில இவரை பேச வச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றமா? அது மட்டுமல்ல, அதுவும் ஒன்றிய அரசை பேச வச்சிருக்காரு. சட்டமன்றம் என்பது எதை திட்டமன்றம் அல்ல, திட்டமன்றம் அல்ல, அது திட்டங்களை ஏற்றக்கூடிய மன்றம். அதனால ஒன்றிய அரசு கொட்டத்தை பத்தி சொல்லி இருக்காரு. இவ்வளவும் இந்த இதுல நடந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை சுமூகமா போயிருக்காங்க. எப்படி சட்டம் ஒழுங்கு பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு கேக்குறேன். சட்டம் ஒழுங்கை பத்தி பேசணும்னா நான் கேட்கிறேன். சட்டம் ஒழுங்கு கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகள்ல 8900 படுகொலைகள், 3720 இரட்டை கொலைகள், 20500 பாலியல் ஆண்டுதோடு சொல்றேன். 2021 என்னன்னு சொல்றேன். இப்படி என்னன்னா சட்டம் ஒழுங்கு என்பது அரசியல், காவல்துறை. தொடர்ந்து திமுக ஆட்சியில் யார் இருந்தாங்களோ திமுக ஆட்சியில் சார் இவங்க ஒரே நாள்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கோயம்புத்தூர்ல ஒரே நாள்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? முந்தைய திமுக அரசு வேகமாக தீர்ப்பு வழங்க வச்சுச்சு, பாராட்டுறோம். அதே மாதிரி இவங்க சட்டப்பட்டு அந்த யார் தவறு செய்தார்களோ அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் அவங்கள உடனே பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அதனால செய்யறாங்கிறதா முக்கியம். நீங்க 7 முறை துரோகம் பண்ணீங்க. காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, பிஜேபிக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. 2 முறை துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க யாருக்கு துரோகம் பண்ணல? முஸ்லிமுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. தமிழன துரோகினா அது காங்கிரஸ் தானா? தமிழரோட துரோகினா காங்கிரஸ் தானா? இந்தியர்களோட துரோகினா காங்கிரஸ் தானா? ஒட்டுமொத்த துரோகினா அது காங்கிரஸ் மட்டும்தான். இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் தெரியும். ஆனா தான் 12 வருஷம் வீட்ல உட்கார வச்சிருக்காங்க. மறந்துடாதீங்க. நான் இங்க வரல. திரு ஹிதயத்துல்லா, கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். அதாவது வண்டல் மண் சாதாரண விஷயங்க. வண்டல் மண் விவசாயிகளும் மண்பாண்ட தொழிலாளர்களும் விலையில்லாம எடுக்கலாம் சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு நியமிக்கப்படாத பேராசிரியர்களை நியமிக்க போறோம் சொல்றாங்க. அதை விட வறுமை இல்லா தமிழ்நாடு சொல்லிட்டு என்னென்ன செய்ய போறோம்? தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, பசுமையான டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் நிலையான பொருளாதார வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஊழலை ஒழிக்க போறாங்க. சற்று நேரத்துக்கு முன்னால ஒரு ஊடகத்துல சகோதரர் கோட்டீஸ்வரன் பேசினாரு. 7 அமைச்சர்கள் பேரை சொல்லி இந்த 7 பேர் ஊழலை ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள், பாராட்டுகிறேன் சொன்னாரு. யாரு? முட்டு கொடுத்தவர்கள் கூட இன்னைக்கு 30 பேரும் தான சார் எடுக்கணும். 7 பேர் எடுத்தா போதுமா? இல்ல அவரால ஒரு ஊடகத்துல அவ்வளவுதான் பேச முடியும். இதுவரை நடந்தது கல்வி அமைச்சர்ல இருந்து இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் எங்கள்கிட்ட புதுப்பிப்பதற்காக லைசன்ஸ் புதுப்பிக்க வாங்கினாங்க. இந்த வருஷம் வாங்கல. எங்க எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படி சொல்லிருக்காங்க. கான்ட்ராக்டர்காரங்க என்ன சொன்னாங்க? 5 லட்சம் ரூபாய் பேசுமா பதில் சொல்லுமா? 30% இனிமே போய் சேரணும். அதனால நீங்க நிறுத்துனீங்க, நான் பேசிடுவேன். 30% இப்ப யார் நிறுத்துனீங்க? நான் பேசிடுவேன். 30% இல்லங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் முதல்ல முடிப்போம். 30% அப்புறம் பேசுவோம். ஒவ்வொண்ணா பேசுவோம். எனக்கு எந்த பிரச்சனை இல்லனா. அண்ணா இருங்க, 5 லட்சம் முதல்ல பேசி முடிச்சிரோனா? பள்ளிக்கூட சரி, one at a time. இருங்க. சார், don't do this. சரி சார், you made your point. சுருக்கமா வர வாங்களே தவறு அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்றி. திரு ஹிதயத்துல்லா, நிறைய விஷயங்களை ஆளுநர் என்ன பேசினாரு, எப்படி பேசினாரு அதெல்லாம் பேசணும். பட் ஆளுநர் உரையில சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் சரியானதா இருக்கா, சரியான கொள்கை திசையை காட்டுதா அப்படிங்கிற கேள்விகள். எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, எங்க திட்டத்தெல்லாம் எங்க கொள்கையெல்லாம் தானே அப்படியே சொல்லியிருக்கிறாங்க, அப்படியே கட் காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க, என்ன புதுசா இருக்குன்னு கேட்கிறேன். ஆமா, ஒரு உதாரணம் சொல்றேன். காமராஜர் SSLC வரையும் இலவச கல்வி கொடுத்தாரு.
முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து பியூசிக்கு கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? பியூசி வரை இலவச கல்வி கொடுத்தது திமுக. அது உண்மைதான். ஆனா அது எஸ்எஸ்எல்சி வரை யார் கொடுத்தது? சரி. அதனால பாராட்டி இருக்கணும். யாரு? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பாராட்டாரு. எங்க திராவிட மாடல் அரசுடைய அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்க. அதை கொடுக்கறதுக்கு நீங்க பாராட்டணும். 100 யூனிட்டை 200 யூனிட் ஆக்கணும்னா பாராட்டணும். நகரத்தில் இருக்கக்கூடிய பஸ் மகளிருக்குன்னா அதை கிராமத்தை வரை நீடிக்கிறேன்னு இன்னைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு. விஜய் சொன்னார்னா அதை பாராட்ட மனசு வரணும். உங்க சிந்தனை உங்களுடைய கொள்கைன்னு புதுசா எதுவும் இல்லையே, எல்லாமே திமுக கொள்கையா இருக்கேன்ற கேள்வி வராதா? ஏமா நீங்க செய்யாம விட்டுட்டா என்ன சொல்லுவீங்க? மகளிருக்கு கொடுக்காம விட்டுட்டா சும்மா இருப்பீங்களா? நான் கேக்குறேன். பஸ் பயணத்தை நிறுத்திட்டா சும்மா இருப்பீங்களா? என்ன அளவுக்கு சொல்றீங்க? இவங்க நாங்களும் முட்டு கொடுத்தோமா? அதிமுக ஆட்சி 4 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க 10 வருஷத்துல. இன்னைக்கு என்ன ஆட்சி தெரியுமா? 5 வருஷத்துல 8,13,000 கோடி வாங்கியிருக்காங்க. அதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இவங்க 20 வாங்குவாங்க, டபுளா வாங்குவாங்க. அதை வாங்க கூடாதுன்னா லீக்கேஜ் பணம் வீணானது. நீங்க சொன்ன வருவாய் பற்றாக்குறை உயர்த்தணும். எந்த இந்த இனங்கள்ல மக்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கோ அதுல வந்து வரிய போடணும் அப்படிங்கறத எடுத்து சொல்றாங்க. அது மட்டுமல்ல, கான்ட்ராக்டர்கள் இருந்து வர அந்த 30 விழுக்காடு திரும்பி அரசுக்கு வரப்போகுது. அதே மாதிரி 2,400 கோடிக்கு ஒரு திட்டம் உத்தண்டியில இருந்து திருவாமூர் வரை மேம்பாலம் போட்டாங்க. அதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா 700 கோடி அதிகமா இருக்கு. அது மக்களுக்கு தானே வருது. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் ஊழலை ஒழிப்பதற்கு இவர்கள் துவங்கி விட்டார்கள். இதுதான் இப்ப பிரச்சனை. அப்ப ஒழிக்கும் போது முந்தின அரசு 5 லட்சம் வாங்குச்சு, இது வாங்கலைங்கிற ஒரு உண்மை தெரியுதா இல்லையா? அது மட்டுமல்ல, இதுவரை நியமிக்கப்படாத ஆசிரியர்கள் நியமிக்கிறது, ஓசூர் விமான நிலையம், மதுரை, கோவை அந்த மெட்ரோ கொண்டு வர்றது, இப்படி எல்லாத்தையும். அது மட்டுமல்ல, அதெல்லாம் மத்திய அரசு கொடுத்ததானே. 1967 புரட்சியை சொல்லிட்டு ஓசூர் விமான நிலையமா இருக்கட்டும், மெட்ரோ 1977 ரெண்டு பேரையும் பாருங்க. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பேச வச்சுட்டு இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி உள்ள பணநாயகம், அதாவது ஒளிஞ்ச பணநாயகம் மீண்டும் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஆக இன்னைக்கு ஜனநாயகம் மலர்ந்திருக்குன்னு ஆளுநர் பேசுறாரு. சரி. அப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு திராவிட ஆட்சிகள்ல ஏற்பட்ட அந்த பணநாயகத்தை மாற்றி இருக்கிறார் விஜய்னு ஆளுநர் சொல்ல வச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா ஆளுநரை பேச விடாம பண்ணது மட்டுமல்ல, பேசாத விஷயங்களையும் இந்த ஆளுநர் பேச வச்சிருக்காங்க. மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. இவர் கூட தமிழ்நாட்டுல தான் ரொம்ப நாளா நடக்கல. நீங்க காங்கிரஸ் ஆட்சினாலே இல்லன்னு சொல்லமா? சரி. அம்மா இல்ல, காங்கிரஸ் ஆட்சினாலே பணப்புழக்கம் இல்ல, தூய்மையான ஆட்சி பேசுவேன். சுத்தி இருக்கிற மாநிலங்களையும் பாக்குறோமா இல்லையா? நான் சொல்றது, எனக்கு தனி நபரை விட கட்சி முக்கியம், கட்சியை விட மக்கள் முக்கியம். இன்னைக்கு மக்களுக்காக இந்த அரசு பல காரியங்களை செய்யுது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எல்லாரையும் அதாவது அரசியல்வாதிகள் 2 வகை. ஒன்று மோசமானவர்கள், இன்னொன்று மிக மோசமானவர்கள். அந்த மாதிரி அடிப்படையில் ஆர்லேக்கரும் கூட விஜய் அவர்களை பதவி ஏற்க விடாம தடுத்தாரு. அவரை இன்னைக்கு பேச வச்சிருக்காரு முதல்வர் விஜய். இத பாராட்டுறதுக்கு மனசு வேணும். ஓகே, என்ன ஆச்சோ தெரியல, அண்ணன் ஒரே உண்மையா பேசுறாரு. இன்னைக்கு பாப்போம். வந்து நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போறோம்னு நினைக்கிறேன். உண்மையை தவிர எதுவும் பேசுறது இல்லமா? திரு இதயத்துல்லா, ஃபைனல் வேர்ட், ஒரே வரி ஏதாவது இருந்தா முடிக்கணும் நிகழ்ச்சி. அம்மா செகண்ட் ரவுண்ட் நான் பேசலாமா? ஏற்கனவே முன்னாள் முதல்வர் 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் சொன்னாரு. அதே மாதிரி சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, கனிம வளத்தை வந்து அரசாங்கம் டாஸ்மாக் எப்படி 5000 கோடி இன்னைக்கு 40,000 கோடி வருதோ அரசு நிர்வகிக்கிற மாதிரி கனிம வளத்துல மணல், தாது மணல வந்து நிச்சயமா வந்து இந்த அரசு வந்து அதை வந்து அரசாவே செய்யணும்னு சொல்லி நாங்களே ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கோம். இன்னும் பல்வேறு வகையில வந்து இந்த ஊழலை ஒழிச்சா அதன் மூலம் வரக்கூடிய பணம் இருக்கு. மகாராஷ்டிரா 6 வருஷம் கொடுக்க வேண்டிய விவசாய கடனை 1 லட்சம் வரையும் கொடுத்தாங்க. இவங்க 6 மாசம்
வந்தது 1 மாசம். Okay. ஏற்கனவே கடன் வாங்கின திமுக கடன் வாங்கின 6 மாச கணக்கையும் சேர்த்து Okay. 6000 கோடி கொடுத்திருக்காங்க. Okay. ஒவ்வொருத்தருக்கு 75000 வரையும். ஆக கொடுக்க வேண்டிய இதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. ஓகே, தேங்க்யூ.